பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? என்ன சிவானா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலடா, காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியுது, ஈவினிங் ஆயிடுச்சு காஃபி குடிக்கிறீங்க. ஆனா வேற ஏதோ வேலை பாக்குறீங்களாமே? நானா ஒரே கம்பெனி வச்சிருக்கேன், ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அங்கதான் நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அது தெரியுது, இந்த ஆபீஸ்ல தான் நீங்க குப்பை கொட்டுறீங்கன்னு. ஆனா ஏதோ காதல் வலையில விழுந்துட்டீங்களா? கேள்விப்பட்டேன், நான் நியூஸ்ல வந்துச்சு எனக்கு. ஆமாண்டா, எனக்கும் வந்துச்சு. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதிரா நீயுமா என் கூடயே படிச்சேடி, உனக்குமா என்ன பத்தி புரியல? நானாச்சும் எந்த பொண்ணாச்சு பாக்குறதா? ஏன்னா அப்படிதான் இருந்தாராமே, ஆனா மாறிட்டாராமே. அப்படியெல்லாம் லெவன்த்திக்கா என்ன பத்தி இப்படி சொல்றியே? நான்லாம் இந்த பொண்ணையாவது பாப்பேனா? உனக்கே இப்ப இருமல் வருது? அதுவா, யாரோ நல்ல பொய் சொல்றாங்க போல, அதுதான் இருமல் வருது. அவ அப்படிதான், அவளை கண்டுக்காதீங்க. டே சிவா, நீ ரொம்ப பண்ணாத, உண்மையே சொல்லுடா. எந்த பொண்ணுகிட்ட உன் மனச பறி கொடுத்த? நானாவது காதல்ல விழுகிறதாவது என் மனசெல்லாம் யாருக்காவது பறி கொடுப்பேனா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆமாமா, என் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங். மனசுல பறி கொடுக்க மாட்டான் அவன். அவனையே பறி கொடுத்துட்டு நின்றுவான் என் அண்ணன். என்ன கிண்டலா? கிண்டல் இல்லனா, உண்மையை சொல்றேன். என்ன மனசுல பறி கொடுத்துருவானா? அதான் மொத்தமாவே எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டானே. அப்புறம் என்னன்னா மனசு வேற தனியா பறி கொடுக்கணும். என்னம்மா வேணும்னே பண்ற போல? நான் வேணும்னே பண்ணுவேனா? சத்தியமா இதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்லவே இல்ல. இந்த தங்கச்சி சொல்லுவேனா? இந்த தங்கச்சி சொல்லவே இல்ல. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுனா. நீ சொல்லாம தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ற. ஆமா, நான் வேணா அவங்க கிட்டே கேட்கிறேன். ஆமாண்டா, உன் தங்கச்சி எல்லாம் ஒண்ணு சொல்லல. அப்போ அதுதான் உண்மை. அதனாலதான் உன் தங்கச்சி சொன்னால இல்லையான்னு கேக்குற, கரெக்டா? இல்லடி, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி வச்சிருக்காளே, அதனால நான் கேட்டேன். அப்புறம் என்கிட்ட என்ன விளையாண்டுட்டு இருக்கியா நீ? நான் விளையாடுவேனா? நீங்க தான் போய் ஒர்க் பார்க்காம என்கிட்ட வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க. எங்க வேலையை நாங்க முடிச்சிட்டோம்னா உங்க வேலை என்னன்றத கேட்கலான்னு வந்தோம். காஃபி குடிக்கிறதாமா, காஃபி குடிச்சிட்டோன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். காலையிலேயே ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அது நல்லபடியா முடிச்சாச்சு. இப்ப அழகா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறதா. வீட்டுக்கா இல்ல காதலிய பக்கவா? அதுக்கு முதல்ல காதல் தெரிஞ்சிருக்கணும் அவந்திகா. அதுதான் என் அண்ணனுக்கு காதலி யாருன்னே தெரியாதே. காதலி தெரிஞ்சிருக்கணும், காதலும் பண்ணிருக்கணும். அதான் என்ன காதலே பண்ணலன்னு சொல்றான். பாத்தியா, என் தங்கச்சியே சொல்லிட்டா, காதலி தெரிஞ்சாதானே நான் காதல் பண்ண முடியும். காதலியே என் கண்ணுல இன்னும் அம்பிடல, நான் எப்படி காதல் பண்ணுவேன்? அதுதான் அந்த பொண்ணு முகமூடி போட்டிருந்துச்சேடா. ஏது முகம் முடியல, அது ஷாலு. ஓஹோ, ஷாலா? அதான் ஷால் போட்டிருந்தாங்க, எப்படி தெரியும்? அதிரக்கா, உனக்கு தெரியாதா? கண்ணை பார்த்தா கூட காதல் வரும்க்கா. நான் முகமூடி போட்டிருந்தான்னு சொன்னேன், அந்த பொண்ணு ஷாலு தான் போட்டிருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? நிலா எங்கேயோ பேசிட்டு இருந்தா, அதை நான் காதால கேட்டேன். ஓ, நான் எங்கேயோ பேசிட்டு இருந்தது நீ காதால கேட்ட. அதான் இவங்களெல்லாம் நம்ப சொல்ற. எங்களுக்கெல்லாம் காது குத்துற, அது இல்லாம இவங்க ரெண்டு பேத்தையும் ஏமாத்துற. நீ பொய் சொல்ற. என்னடா என்கிட்டயே பொய் சொல்றியா? ஐயோ, உன்கிட்ட போய் சொல்ல முடியுமாமா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அண்ணா, நடிக்காதனா, நீ ரொம்ப ஓவரா பண்ணாத, உண்மையே சொல்லு. எந்த பொண்ணு கிட்ட நீ மனச பறி கொடுத்த? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அடா, அப்படி ஏதாவது இருந்தாதானமா சொல்ல முடியும். அப்படி எதுவுமே எனக்குள்ள இல்ல. திரும்பி சார் பொய் தான் சொல்லுவீங்க, உண்மையை சொல்ல மாட்டீங்க. இல்லடா, உண்மையை சொல்ல மரியாதையா. இங்க பாரு, நீங்க பேசி பேசி காஃபி ஆறுது, காஃபி குடிக்க விடுங்க. நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் காஃபி குடி. அது வரைக்கும் நாங்க காஃபி குடிக்க விட மாட்டோம்னா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ அவங்க கிட்ட நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லு மரியாதையா. அட கர்மாந்திரமே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற நம்ப மாட்டீங்க. உன்னை நான் நம்பவே மாட்டேன்டா, சொல்லு. அட, நான் ஒரு பொண்ணை கூட நிமிந்து பார்க்க மாட்டேன். ஆமாண்டா, நீ நிமிந்து பார்க்க மாட்டேன். ஆனா உன்னோட வைஃப நீ நிமிந்து பாப்பல்ல, சொல்லு. ஆனா நீ உன் வைஃப பாத்துட்டேன்னு தெரியும். இந்த ஃப்ரெண்டு கிட்ட மறைக்காம சொல்லு. திரும்பி சொல்லலன்னு சொல்லாதடா, சொல்லு மரியாதையா. அட, சத்தியமா சொல்லணும்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா. சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்டா நாங்க. அப்புறம் அம்மா கிட்ட நீதான் பதில் சொல்லணும். எனக்கெல்லாம் தெரியாத, அவங்க எப்பயோ கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவேன். அவங்க கேட்பாங்க, கிளம்பிட்டாங்க, பொண்ணுன்னு வீட்டுக்கு வரலப்பா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருப்பான்னு வாங்க. பரவாயில்லையா? ஆமால, ஆன்ட்டி உங்க ரெண்டு பேத்தையும் காணும்னா பதறிடுவாங்கல்ல. ஐயோ கடவுளே, எனக்கு தான் எந்த பொண்ணும் இல்லைன்னு சொல்றேனே. அத நம்புற அளவுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாதுனா. அப்ப என்ன நிலா சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றியா? அட, நிலா ஏதோ பிராங்க் பண்ணிட்டு இருக்கா, உங்க கிட்ட சும்மா விளையாண்டுட்டு இருக்கா. நீ உருட்டுனா, நீ நல்லா உருட்டுனா. எனக்கு இவங்க பிராங்க் பண்ணி உன்னை கெட்டவனா காரணம் தான் என்னோட வேலை. மரியாதையே சொல்லு. இப்ப நீ சொல்லல, உனக்கு அவ்வளவுதானே மரியாதை.
பார்க்க மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் பேச மாட்டோம். இந்த கல்லாம் நாங்க 3 பேரும் ஒத்துக்கிறீங்க தானே? ஆமா நிலா, நம்ம 3 பேரும் பேச வேணாம். தங்கச்சியா நீங்க 2 பேரும் பேச வேணாம், ஃப்ரெண்டா நானும் பேச வேணாம். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? யார் இந்த பொண்ணுன்னு சொல்லு. நீ முதல்ல காதல விழுந்தியான்னு சொல்லு. மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாத்துப்பீங்க? டேய் நாங்க பாத்துக்கிறோம்ங்கறல. திரும்பி திரும்பி இல்லன்னு நீ சொன்ன உனக்கு அவ்வளவுதான்டா. அது வந்து ஆதிரா. வந்து போயெல்லாம் இருக்கட்டும் சொல்லு. இங்க பார்த்தா எப்ப பார்த்தா எங்க விழுந்த? எங்க பார்த்து எப்ப பார்த்து விழுகலா இல்ல, பார்க்கவே இல்ல. நிலா நம்ம வீட்டுக்கு போலாமா நிலா? நான் தானே உங்க 3 பேத்தையும் கூட்டிட்டு போவேன். நிலா வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன். ஆக்கா போலாம்க்கா. வா நிலா நம்ம போலாம். அண்டவங்க கிட்ட எல்லாம் நின்னு நமக்கு என்ன பேச்சு? அதான் நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் என்ன நமக்கு? எப்படியோ எங்கேயோ போகட்டும் வா. சரிக்கா. ஏய் நின்னு நம்ம போலாம்க்கா. சிவா நான் சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்? அவர்தான் நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டார்ல, விடு. அவர் சொல்றத நம்மள கேட்க வேணாம். நின்னு சொன்னா நின்றுணுமா? வாக்கா நான் வரேன் சிவா. சரி சரி சொல்றேன். இங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல சார், விடுங்க. சரி ஓகே, பத்திரமா போயிருங்க, நானும் வீட்டுக்கு போறேன். அப்பயே நீ உண்மையை சொல்ல மாட்டல? சொல்லணும்னு வரும்போது நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. சரி பாவம், அவங்க சொல்றத நம்ம கேட்போம், நான் விட்டுட்டேன். டேய் சொல்லி தொலைடா. அதுவா, அன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன்ல, ஆமா நிலா கூட. அப்ப அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். நீ தான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டியே. ஆனா அந்த பொண்ணை மட்டும் நான் பார்த்தேன். அந்த பொண்ணு ஷாலை வச்சு முகத்தை மறைச்சுதான் இருந்தா. எனக்கு அந்த கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. கண்ணு மட்டுமா? கண்ணு மட்டும்தான். சரி கண்ணு மட்டும் பாத்தீங்க, காதல விழுந்து அப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தா இவ. அதுதான் சொல்றேன், அந்த கண்ணை பார்த்த உடனே அவன் மேல நான் விழுந்துட்டேன். ஐ மீன் காதல் வலையில நான் விழுந்துட்டேன். ஓஹோ, கண்டவுடன் காதல், கண்ணை பார்த்தவுடன் காதல். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு சிவா. நீ இப்படியாடா? என் ஃப்ரெண்ட் காதல்ல பண்ணுவானா? பண்றதை விட வெறும் கண்ணை பார்த்தா என் ஃப்ரெண்ட் காதல்ல விழுந்துட்டான். என்கிட்டலாம் அவன் கூட இருக்கும்போது சைட் அடிச்சாலே அப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா என்னன்னா காதல்ல விழுந்துட்டான். நீயே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஆளு, வீட்டுல பாக்குறவங்கள மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா சொல்லி அட்வைஸ் பண்ண ஆளேடா நீ. அது மட்டும் இல்ல, நான் ஏதாவது பையனை காதலிக்கிறேன் சைட் அடிக்கிறேன்னு சொன்னா கூட நீ விட மாட்ட. ஆனா என் சிவா இப்படியா? அதுவும் கண்டவுடன் காதல், கண்ணை பார்த்ததும் காதல். என்ன சிவா வர வர மாறிட்டு இருக்க நீ? இதுக்குதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது இல்லைன்னு சொன்னது. இல்ல சிவா, கண்ணை பார்த்த உடனே காதல் வந்துருச்சுன்னு சொல்றியா? அதான்டா ஆச்சரியமா இருக்கு. அதுவும் உனக்காடா? நான் ஏதாவது சொன்னா மட்டும் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவேன். நீ காதலிக்கிறியா சிவா? சிவா ஒன்னு சொல்லட்டுமா, என்னால நம்பவே முடியலடா. ஆமா நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சொல்லிருக்கேன் நீ. ஆனா நீ இப்படியானா? எனக்கு ஆச்சரியமா இருக்குனா. ஆச்சரியம் இருக்கணும்ல. எனக்கு கண்ணை மட்டும் பார்த்து காதல் வந்துச்சு, அப்புறம் ஆச்சரியம் இருக்க வேணாமா? கண்ணை மட்டும் பார்த்து வரதோ காதல் தான். என்ன தத்துவல பேச ஆரம்பிச்சிட்டானா? சூப்பர் சிவானா, நான் உங்களை எங்கேயோ வச்சிருந்தேனா? இப்ப மேடம் எங்க வச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு படிக்கு மேல என்ன போயிட்டான். நீ எனக்கு கிண்டல் பண்றியா இல்ல பாராடிட்டு இருக்கியா? ஐயோ நான் அப்படி இல்ல. காதல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க தான் காதல் பண்ணுவாங்களாம். அததான் நேர்ல சிவா அண்ணா கிட்ட பாத்துட்டேன். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் வேற ஒண்ணும் இல்லனா. நான் காதல் பண்ண மாட்டேன்னு சொல்லல. நீ என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுவேன் தானே நீ சொன்ன? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுவேன் தான் நான் சொன்னேன். ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு கண்ணை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. அந்த பொண்ணுதான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்லயும் சேர்ந்துக்கோ விடு. என்னமா வீட்டுல பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொன்னேன். இப்போவும் அதேதான். எனக்கு பிடிச்ச பொண்ண அம்மாவா பார்க்க வச்சு அம்மா சொல்லணும் வாயால, இந்த பொண்ணு தாண்டா உனக்குன்னு. அப்ப நீயே சொல்ல, அதுக்கு பேர் என்ன? அரேஞ்ச் மேரேஜ் தானே? வீட்டுல பாக்குற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயாடா இப்படி எல்லாம் நீ மாறுவியாடா? எப்படிடா? ஐயோ பக்கா பிளானே போட்டு வச்சிருக்கடா நீ. அவனை என்னமோ ஏதோ நினைச்சேன்டா. சரி விடு விடு, காதல்ல விழுந்துட்டோம்னா இதெல்லாம் வரும் தானே தன்னால. ஆனா உனக்காடா சூப்பர் சிவா. அந்த பொண்ணு உனக்கு தான் சிவா. ஐ திங்க் அந்த பொண்ணு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். நீ அந்த பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு. இல்ல அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் லக்கி. இந்த அளவுக்கு போயிடுச்சானா? அது உண்மைதானே? இல்ல என் அண்ணன் தான் அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு லக்கி. சரி விடுங்க, 2 பேரும் லக்கி தான். இன்னும் அந்த பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணு கண்ணை மட்டும்தான் நான் இப்போதைக்கு பாத்திருக்கேன். அந்த பொண்ணு ஃபேஸ் இன்னும் நான் பாக்கல. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்து அதுக்கப்புறம் நான் காதலிச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட புரிய வச்சு இன்னும் ஏகப்பட்ட வேலை. நீ கண்டினியூ பண்ணு, இன்னையில இருந்தே கண்டினியூ பண்ணு, அப்பதான் உன்னால முடியும். ஆனா சிவா ஒன்னு சொல்லட்டுமாடா, இப்போ என்னால நம்ப முடியலடா. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. உனக்குள்ள காதல் வந்துருச்சுல, இது போதும்டா. நீ அந்த பொண்ணு கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிடுவே ஈஸியா. அதுக்கு முன்னாடியே பக்கா பிளான் போட்டீங்க சார். இதுல என்ன அந்த பொண்ணு பார்க்காமலே இருப்பா? அந்த பொண்ணு முகத்தை பார்க்காமலே இருக்க போற? பாத்துருவேடா. நான் சொல்றேன் சிவா, கண்டிப்பா பாப்பா சிவா நீ. தேங்க்யூ. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு வீட்லயே பேசி, என் வீட்லயே பேசி அரேஞ்ச் மேரேஜா நடத்த போறேன். நடத்துங்க சார், உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க பண்ணுங்க. தேங்க்யூ. என்னமோ நான் ஆல் தி பெஸ்ட்னா. ஆமாண்ணா, உன்னோட காதல் இதுக்கு மேலேயே தொடங்கட்டும். ஆல் தி பெஸ்ட்னா. தேங்க்யூ. இனிமே இத வச்சுதான்டா உன்னை நான் ஓட்ட போறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். என் காதலியே சீக்கிரமா கண்டுபிடிப்பேன்.
பாவை நீயும் கில்லாடி உன் பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி பாவை நீயும் கில்லாடி இதை என்னும் வண்ண திரையில் உந்தன் முகம் ஓடுதடி எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க பார்க்க கதடி பூவை பறித்து தலையில் வைத்தாய் என்னை எடுத்து எங்கே வைத்தாய் பூவை பறித்து தலையில் வைத்தாய் என்னை எடுத்து எங்கே வைத்தாய் திட்ட போட்டு திருடி விட்ட தேவதை நீதான். முகத்துல இருக்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அதுவாடா, அதுவேதான் சொல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? சொன்னாதானே தெரியும். நான் சொன்னா நீயே அசந்து போயிருவ தெரியுமா? நானா? அப்படி என்ன விஷயம்? அதுவும் என் காதல இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் அதுவா, நம்ம சிவானா இருக்கார்ல. எனக்கு சிவாதாமா சொல்லு. சரி, உன் வயசுலதான் இருக்காரு சிவானா தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு, சொல்ல விடு. சரி சொல்லு. சிவானா இருக்காங்கல்ல. ஆமா இருக்காரு, இப்ப அதுக்கு என்ன? நான் சொன்னா நீ ஷாக் ஆயிருவ. ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துருச்சுன்னா? அப்படி என்ன விஷயத்த நீ சொல்ல போறன்னு இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்க? அது சொன்னா நீயே நம்ப மாட்டடா. ஏம்மா தாயே, தயவு செஞ்சு சொல்லுமா. சிவானா இருக்கார்ல. ஆமா இருக்காரு, இப்ப அதுக்கு என்ன? உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாதானே இவ்ளோ சந்தோஷமா இருப்ப? அது செஞ்சாலும் செய்யறனால சந்தோஷம் இருக்கும். அப்புறம் ஏண்டி உன் முகத்துல இவ்ளோ சந்தோஷம் இருக்கு? சரி நான் சொல்ல வரது கேள்ற, குறுக்க பேசாதடா. சரிம்மா சொல்லு. சிவானா இருக்கார்ல, கோவிலுக்கு போனாரு. ஆமா, உன் சிவானா தான் கோவிலுக்கு போவாரு, அது எனக்கு தெரியுமே. அங்க அவர் ஒரு பொண்ணை பார்த்தாராம். யாரு, சிவாவா? ஆமா. சரி மேல சொல்லு. அந்த பொண்ணு மூஞ்சில ஷால் சுத்தி இருந்தாலாம். ஆனா அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் தெரிஞ்சுச்சாம். அந்த பொண்ணு கண்ணை பார்த்த உடனே சிவானா விழுந்துட்டாராம். எங்க வலிக்கியா? நீ லூசு, சிவானா லவ் பண்றாராண்டா. ஐயோ கடவுளே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்லயே இருந்திருப்பேன். சிவா லவ் பண்றான், அதே நான் நம்ப சொல்றேன். காது குத்துறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? ஏதோ என் பொண்டாட்டி சந்தோஷமா கூப்பிடுறாளே வரலான்னு பார்த்தேன். ஆனா சிவா லவ் பண்றாராம், என்னையே நம்ப சொல்றிய நீ? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்கம்மா, நீ ஒன்னும் குத்த தேவையில்ல. டேய் சத்தியமா சிவானா லவ் பண்றாரா? சும்மா விளையாடாத. சிவாவை பத்தி இப்படி பேசாத, அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். டேய் உண்மையாலுமேடா? என்கிட்ட உருட்டாத நீ போ. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். பாவம் சிவா. அப்போ சார் நான் சொல்றத நம்ப மாட்டீங்க. இவன் அக்கா இல்லாட்டினா நிலா இவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். சிவா கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. டேய் சத்தியமா சொல்றேன்டா, சிவா நான் லவ் பண்றாரா, புரிஞ்சுக்கோடா. நெவர், வாய்ப்பே இல்ல. தலைகளான்னு நீ தண்ணி குடிச்சாலும் நான் நம்ப மாட்டேன். போடா, உன் காதலிய சொல்றத நீ நம்ப மாட்டல, போ. நான் தான் சொல்றேன்ல, நீ எதை சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருப்பேன். ஆனா இதை மட்டும் நான் நம்ப மாட்டேன். நீ பாத்துக்கோ, நிலா லவ் பண்றான்னு சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பேன். ஏன் என் அண்ணனே லவ் பண்றான்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா சிவா லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ உன் காதலிய சொல்றத நம்ப மாட்டல, போ. நீ உண்மையதான் சொல்றியா? சத்தியமாவா? போய் உன் அண்ணன் கிட்ட கேளு, உன் அண்ணனுக்கு தெரியும்ல, போ. நீ அப்படியேதான் சொல்லி வச்சிருந்தனா? போய் சிவானா கிட்டே போய் கேளு, போ. ஓகே, சிவா கிட்ட கேக்குறேன். போய் கேளுடா, இந்த காதலி சொல்றத நம்ப மாட்டல. நீ எதை சொல்லியிருந்தாலும் நம்பியிருப்பேன். சிவாவை சொல்றியா தான் டவுட்டா இருக்கு. டேய் போடா. என்னடி கோவப்படுறியா? ஆமாடா, நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்டல, போ. நம்புற மாதிரி சொல்லியிருக்கணும். நான் உண்மையை சொன்னா கூட நீ நம்ப மாட்ட, போ. இதுல நீ பொய்யே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேன்டல, எடுத்து காலி பண்ணு நீ முதல்ல. ஏன் பொண்டாட்டி கோவப்படுறாளா? பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாம் பேசிட்டு இருக்காத, போ. ஏன் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டின்னு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். கேவலமா இருக்கும், போதுமா? என்ன என் மேல இப்படி கோச்சுக்கலாமா? நான் சொல்றத நம்ப மாட்டேன்னு புடிவாதத்துல நிக்கிறல, நான் ஏன் நீ சொல்றத கேட்கணும்? வேற ஏதாவது என் பொண்டாட்டி சொன்னா நான் நம்பிடுவேன் உடனே. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பொண்டாட்டின்னு கூப்பிட வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரி விடுமா. போடா. உன்னெல்லாம் கால் பண்ணி கூப்பிட்டு இந்த நல்ல விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சல, என்ன சொல்லணும்டா? நல்ல விஷயத்தையா சொல்லணும்னு நினைச்சா ஒரு பொய்யான விஷயத்த சொல்லணும்னு கூப்பிட்டுட்டு என்ன? இதெல்லாம் நம்பவே மாட்டேன், நீ கடைசி வரைக்கும் நம்ப மாட்ட, போ. நீ தலைகீழான்னு நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். சிவாவா வந்து வேணா என்கிட்ட சொன்னா நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சிவா சொன்னா நம்பவே, நான் சொன்னா நம்ப மாட்டியா? சிவா சொன்னாலே ஓரளவுக்கு தான் நம்புவேன். நம்பவே வேணாம் சார், கிளம்புங்க. யாராவது வந்தா அவ்வளவுதான், கிளம்புங்க சார். உங்ககிட்டலாம் நின்னு பேசணும்னு நான் நினைச்சல, என்ன சொல்லணும்டா? நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல வாய்ப்பே இல்ல. நீ சிவானாவே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சுடா, போடா. அந்த காதலி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ நம்புவேன்னு எனக்கு பச்சையா தெரியுது, விடு. கல்யாணத்துக்கு அப்புறம் வைஃப் லவ் பண்றதுல தப்பு கிடையாது. அதுதான் சிவா சொல்லிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி சிவாவுக்கு காதல் வருமான்னு கேட்டா கிடையாதுப்பா. அவரால எந்த பொண்ணாச்சு பார்த்தா லவ் பண்ணுமா? இந்த சாரே நான் காதலிச்சிருக்கேன், எங்க அண்ணனை காதலிக்க மாட்டாங்களா? லவ் பண்ணுவாங்கம்மா. ஆனா உன் அண்ணன் போடுற லிஸ்ட் ஒண்ணு இருக்கு பாத்தியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. வர பொண்ணு சாரி கட்டி இருக்கணும், இதுல பின்னி போட்டிருக்கணும், பூ வைக்கணும் டெய்லியும், அதுலயும் ரோஜா பூ தான் வைக்கணும், மல்லிப்பூலாம் வாய்ப்பே இல்ல. இவ்ளோ கடலையே போட்டு வச்சிருக்காங்க, வாய்ப்பே இல்ல. நாளா பாரு, என் பொண்டாட்டி முடிய வெட்டிட்டு அவ்வளவு ஸ்டைலா அழகா இருக்கா. என்னைக்காச்சும் ஒரு நாள் தலையில பூ வச்சிருக்காளா? இந்த முடியில நான் எப்படா பூ வைப்பேன்? அதுதான் நான் ஏத்துக்கலையா? சிவா அந்த மாதிரி ஏத்துக்க மாட்டாரு.
இப்போ உன் அண்ணன் லவ் பண்றான்னு சொன்னா கூட நம்புவேன், ஏன் லவ் பண்றான்னு சொன்னா நம்ப மாட்டேன். என்ன லவ் பண்றான்னு சொன்னா நம்புவேன், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். நல்லதுடா, ரொம்ப நல்லது. இந்த சார் லவ் பண்றாருன்னு சொன்னா மட்டும் எல்லாரும் நம்பணுமா? அடுத்தவங்க லவ் பண்றாங்கன்னு சொன்னா நம்ப கூடாதா? இதெல்லாம் ஓவரா இல்லையாடா? சிவா கட்டடியை போட்டிருக்கிறதுக்கு யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. இந்த காலத்துல முக்காவாசி பேர் சாரி கட்டுறதே பெரிய விஷயம். இதுல இவ்வளவு தூரவா வாய்ப்பே இல்ல. நாளா பாரு, காதலிச்சனா 5ஆவதுல காதலிச்சேன். 5ஆவதுலயே என் வைஃபுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அடி கூட வாங்கினால் தானே என்கிட்ட இருந்து கண்ணு கண்ணமா. அது என் பொண்டாட்டி என் கண்ணத்தை தொடும்போது ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு அந்த ஏஜ்லயே. தொடலடா, அடிச்ச. எனக்கு என் கண்ணத்தை அப்படியே தொட்டு தழுவிட மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல காதல் கவிதை அடிச்சு விடு, சரியா? உனக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா சிவானா கிட்ட போய் கேளுப்போ. அவ சொன்னானே நம்புறது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் என் பொண்டாட்டி சொல்றாளே நம்பிடலாம். என் பொண்டாட்டி எதை சொன்னாலும் உண்மையதான் சொல்லுவா. சப்போஸ் இது பொய்யா இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க? அதுக்கு நான் நம்பி இருக்கணுமே. என் பொண்டாட்டி தானே பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஓகே ஓகேடா, இப்ப நான் சொன்னதை நீ நம்பினா என்ன நம்ப சொல்றேன்? நம்பணுமா நம்பின. நீ நம்பலன்னு எனக்கும் தெரியுது சார், நான் வரேன். உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தலைவலி வந்துரும்டா. பாய். உண்மையை சொன்னா கூட நம்பாத ஒரே முட்டாள் நீயா தான்டா இருப்ப. போடா. இந்த போடாம நீ விட மாட்டேல்ல. அது என் காதலர்கிட்ட பேசி பேசி பழகிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்டா? நான் வரேன்டா. கண்ணு விழிச்சிருக்க கனவுகள் வர்றது, கண்ணு மூடி கிடந்தும் காட்சிகள் வர்றது, இது உனக்கும் இருக்குமே உண்மை சொல்லிவிடு. இது ஏன் என்று தெரியவில்லை, இது நீதான புரியவில்லை, ஒரு வாய் பேச முடியவில்லை, இது இனிப்பில் நனித கவலை.